ஹாய் ஹலோ டாக்கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தானே ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் மாஃபியா அப்சஷன். ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கன்னா பேக்ரவுண்டில் நைசஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பாட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஜேகே மாஃபியா. இந்த வேர்ல்டுக்கே ஜேகேன்னா அவ்வளோ பயம். அவன் நேம் அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அவனை சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அவன் பேர் கேட்டாலே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாஃபியா. அவனுக்கு ஏஜ் 30 ஆகுது. இந்த சைடு உங்களை பார்த்தா உங்களுக்கு ஏஜ் 20 ஆகுது. நீங்கள் யூஎஸில் படிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு தான். ஆனால் உங்களுக்கு அப்பா மட்டும்தான், ஸ்டெப் மாம் அண்ட் ஸ்டெப் பிரதர். ஸோ அவங்க 2 பேருமே உங்களை ரொம்ப அப்யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உங்களை கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலே நீங்கள் அஃப்ராடில் இருக்கீங்க. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுவீங்க, ஃப்ரெண்டோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது. ஆனால் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கே ஸ்டெப் பிரதர்கிட்ட ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ரொம்ப பேட் ட்ரீம் மாதிரி தான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கிற டார்க் சைடு அது மட்டும்தான். ஆனால் வெளியில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியான பொண்ணு மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாட்டி பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறது, இந்த டாஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த பெட் பண்ணிவிட்டு யாருமே செய்யாத விஷயத்தெல்லாம் செய்யணுன்ட்டு ரொம்ப நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. இதாண்டா உங்கள் கேரக்டர். பேலன்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டென்னிஸ் கிளப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருப்பீங்க போல இருக்குது. என்ன வளரிங்கன்னே தெரியாமல் அங்கே உட்காந்து வளரிட்டு இருக்கீங்க. மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஏஞ்சி போகிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. என் வாடி போகலாம், டைம் ஆச்சு பாரு, நாளைக்கு உனக்கு ஃப்ளைட்டு. ஆமாம், அதை நினைக்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது. திருப்பி நான் ஒரு ஜெயிலில் போய் மாட்ட போகிறேன் தெரியுமா? அங்கே என்னோட சித்தி, அதுக்கப்புறம் என் அண்ணன். அவன் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரிடி, முடிஞ்சிருச்சுல உன் படிப்பெல்லாம். அங்கே போய் தான் ஆகணும். அங்கே பாரு, ஃப்ளைட் டிக்கெட் கூட போட்டு அனுப்பிட்டாங்க. தெரியும் எதுக்கு அவன் அனுப்பியிருக்கான்ட்டு. ஒரு மாதிரி டல்லாயிடுறீங்க. ஷாக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி, தெரியாமல் சொல்லிட்டேன், அந்த பேச்சை விடு. நம்ம வேறு ஏதாவது பேசலாமான்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டா மாதிரி ஒரு 4-5 பேர் வராங்க. நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க. 4 பேர் உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்கள், ஷாய், யாரா, அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ். 4 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபெலிக்ஸ்க்கு ஜேகேவை யாருன்னு தெரியும். வந்தது ஜேகே குரூப் தான். அங்கே அப்படியே அந்த ஸ்டேடியமோட ஓனர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவர் ரொம்ப பயந்துக்கிட்டு நீல் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அதை பார்த்த கையோட சிரிப்பாக தாங்கலை. என்னடி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம். ஆனால் அதில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுவும் எப்படி தெரியுமா? கல்யாணம் நடக்கிறப்ப கன்னோட ஒரு 4-5 பேர் என்னை அப்படியே தூக்கி அவர் ஷோல்டரில் போட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்போ தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் பயப்படுவாங்க. அது வரைக்கும் பயப்பட மாட்டாங்க. நடக்குமான்னு தெரியலை. அங்கே பாரு, அந்த பர்சனை பார்த்த கையோட நீல் டவுன் பண்ணி நான் ஓவராக இமேஜின் பண்ணுறான்லன்ட்டு அப்படியே நீங்கள் அங்கே பார்த்துட்டே இருக்கீங்க. பைத்தியங்களா, உண்மையாகவே மாஃபியாடி. மாஃபியாவா இந்த காலத்துலையா? இங்கே பாருவன், வாயை முடிட்டு வா. ஒன்று இங்கே வச்சிருக்கிறது சரி கிடையாது. இங்கே பாருங்கடி, ஒழுங்காக கிளம்புங்க. போதும். உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது அவன் சொல்ல சொல்ல. இன்னொன்று பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. என்ன ஃபெலிக்ஸ் இப்படி பயப்படுற? யார் அவன்? ஏய், ஜேகேடி. ஜேகேனா? ஐயோ, இவளை என்ன பண்ணட்டும் நான்? அவன் பெரிய மாஃபியாடி. மாஃபியாவாக இருந்தா என்ன இப்போ? அப்படியே ஷாவும் யாராவும் அந்த பர்சனையே பார்த்துட்டு அவங்களையும் பார்க்குறாங்க. நீங்களும் அவனையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒயன், என்ன யாரா? ஒரு பெட் வச்சுக்கலாமா? லாஸ்ட்டா பெட்டா? என்ன பெட்? எதுக்குன்னா மேரேஜுக்கு நாங்கள் வரோம். வரணும்னா அந்த பர்சனை அழகை காட்டி மயக்கிற. அந்த ஆள் எதுவுமே சொல்லாமல் நீ என்ன பண்ணாலும் உனக்கு கோஆப்ரேட் பண்ணும். ஜஸ்ட் அது 5 மினிட்ஸாக இருந்தால் கூட சரி. நீ பண்ணுறதுக்கு எதுவுமே சொல்லாமல் அந்த ஆள் அழகில் மயங்கி அப்படியே உட்காந்துட்டு இருக்கணும். என்ன என் முடியுமா உன்னால்? அப்படியே நீங்கள் அவளை ஒரு மாதிரியே மறைச்சிக்கிட்டு, ஏய் நான் ஒயன் கண்டிப்பாக செய்கிறேன், எனக்கு கோஆப்ரேட் பண்ணி நான் பண்ணுறதுக்கு அவன் மூவ் பேக் பண்ணிட்டானா
கண்டிப்பாக அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். நான் வெளில வந்துடுவேன். நீங்களும் கண்டிப்பாக என் மேரேஜுக்கு வரணும். ஓகே தானே? இந்த டீல் ஓகேனா இந்த டாஸ்க் நானும் செய்கிறேன்ட்டு ஜேகேவை பார்க்க ஐயன் பார்க்குறதுக்கு ஏஜ் ஓல்டு மாதிரி இல்லை. இல்லையே, அப்படிலாம் இல்லை. நல்லா தான் இருக்கான். செம்ம ஹாட்டா, நல்லா ஹேண்ட்ஸமாக, செம்மையாக இருக்கான். அப்படியே நீங்களும் உங்கள் நெய்யில் பைட் பண்ணிகிட்டே பார்க்குறீங்க. நீங்கள் 4 பேருமே வேறு வேறு கண்ட்ரி, ஆனால் இப்போ யூஎஸில் ஒன்றா படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்க படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி டாஸ்க்குன்னு சொன்னதோ உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த பர்சனையே பார்த்துட்டு இருக்கீங்க. வேணாங்கடி, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கடி, உயிர் முக்கியம்டி. இல்லை, நான் கிளம்புறேன்ட்டு ஃபெலிக்ஸ் ஓடிட்டான். 3 பேரும் சிரிக்கிறீங்க. இவன் எப்போவுமே இப்படி தான் பயந்துக்கிட்டே இருக்கான். ஆமாம் யாரா, அவங்க கண் அப்படி ஜேகே மேலே தான் இருக்குது. அவன் லுக்கை பார்த்தியா? எவ்வளோ ஃபயர். அந்த கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியலை. இவனை எப்படி நான் மயக்கிறது? யார் அவங்கள பார்த்துட்டு இதாண்டி டாஸ்க். ஃபெலிக்ஸ் சொல்கிறான்ல அவன் பெரிய மாஃபியான்ட்டு. அவனை நீ மயக்குற. எதை காட்டி மயக்குவன்லாம் தெரியாது. அது உன்னோட விருப்பம். நீ செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவன் எதுவுமே பேசாமல் லைக் கன்னையோ எதுவுமே காட்டக்கூடாது. நீ அவனை எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். அவன் சைலண்ட்டாக இருக்கணும். என்ன மேடம், முடியுமா முடியாதா? அப்படியே நீங்கள் ஸ்மக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக முடியும், ரெடியாக இருங்க, என் மேரேஜுக்கு வரணும். இவனா என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு அப்படியே ஏஞ்சி நின்று அப்படியே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. லைக் அந்த மாதிரி கேரக்டரே கிடையாது. ஸோ இப்போ அப்படியே அந்த டீலிங்லாம் முடிச்சுட்டு ஜேகே மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவன் கிட்ட போகலான்னு பார்த்தா நிறைய கார்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி போயிட்டான். யாரும் ஷவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏய், இப்போ என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? அவன் எங்கே போனாலும் நான் விடவே மாட்டேன், என்னை டென்ஷன் பண்ணுறான்ட்டு. அப்படியே நீங்கள் அவன் போகிற இடத்துக்கெல்லாம் போறீங்க பின்னாடியே. அவனே எங்கேயோ போகிறான், ஆனால் காரை விட்டு இறங்கவே இல்லை, கார்லேயே இருக்கான். நோட் பண்ணுறான் பின்னாடி ஒரு கேப் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருதுன்ட்டு. அவனும் அப்படியே அந்த மிரரில் பார்த்துட்டு ஒரு கிளப்பில் தான் போய் ஸ்டாப் பண்ணுறான். பாத்தியா, ஆடு வசமாக வந்து மாட்டிக்கிச்சு கிளப். இதுதான் கரெக்டான இடம்ன்ட்டு அப்படியே நீங்கள் 3 பேரும் இறங்குறீங்க. அவனும் இறங்கிட்டு அவங்க 3 பேரையும் பார்க்குறான். பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மக் மட்டும்தான். ஸோ அப்படியே உள்ளே போயிடுறான். நீங்கள் 3 பேருமே அங்கே உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்கள் கண்ணை மட்டும் அவன் மேலேயே தான் இருந்துட்டு இருக்கு. காட்ஸ் கூட பக்கத்தில் இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. லைக் அவனும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இங்கே பாருங்கடி, இதுதான் கரெக்டான டைம். அவன் மட்டும் நான் பண்ணதுக்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணிட்டான். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. நீ மட்டும் பண்ணி முடி, அதுக்கப்புறம் நீ சொல்லவே தேவையில்ல. உன் கல்யாணத்தன்னைக்கு நாங்கள் அங்கே இருப்போம். அப்படியே நீங்களும் சிரிச்சுட்டு அகெயின் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு முன்னாடி போய் உட்காடுறீங்க. அவங்கள பார்க்கவே இல்லை. அவன் பாட்டுக்கே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஷார்ட்டான ஃப்ராக் தான் போட்டிருப்பீங்க. இப்போ உங்களோட ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. கழுத்தை அப்படியே ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணுறீங்க. அவன் ட்ரிங்க் பண்ணதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களே பார்க்குறான். ஒரு மாதிரி ஐஸில் அவனை பார்த்துருக்கீங்க. உங்கள் லெக் வேற ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ தைஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ வந்து ஒரு காட்ஸ் உங்ககிட்ட வரான். ஆனால் ஜேகே ஹேண்டை மட்டும்தான் தூக்குனான். அங்கே யாருமே இல்லை. டக்கு டக்குன்னு எல்லாருமே போயிட்டாங்க. யாராக்கும் ஷாக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னடி, கையை தூக்குனதுக்கு எல்லாருமே போயிட்டாங்க. மாட்டிக்கிட்டாளா? மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறோன்ட்டு அப்படியே கேர்ள் பண்ணிட்டு உட்காந்துருக்க. நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவனே போங்கள நல்லாவே நோட் பண்ணுறான். ஃபுல்லாகவே கண்லேருந்து கால் வரைக்கும். என்ன இவன் என்னை பார்த்து கூட அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். என்ன நீங்கள் உங்கள் நெக்கு அதுக்கும் கீழே கொஞ்சம் ரிவல் ஆகிற மாதிரி உங்கள் ஷோல்டர் கிட்ட ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்கள் லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிட்டு அவனை ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் இன்னும் அந்த சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டே கண்ணை கூட பிளிங்க் பண்ணாமல் உங்களே பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டில் அவ்வளோ க்ளோவிங்காக தெரியுது. ஐயோ, என்னை பார்த்தா அவனுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதான்ட்டு உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இந்நேரம் நார்மல் பர்சனாக இருந்தால் இந்நேரம் உங்ககிட்ட எதுக்காவது மூவ் பண்ணியிருப்பாங்க. இவன் எப்படி உட்காந்துருக்கானோ அதே மாதிரி தான் அவனோட லெக்கையும்
வைல்டாக ஓப்பன் பண்ணி தான் உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கு மேலே உங்களுக்கு டென்ஷன் தாங்கலை. நீங்கள் ரோலிங் சேரில் தான் உட்காந்துருப்பீங்க. அவனோட சேரில் கால் வச்சு அப்படியே அவன் கிட்ட போயிட்டு அங்கே கால் எடுத்து அப்படியே உன்னோட தைசில் வைக்கிறீங்க. எவ்வளோ திமிரு பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஏன் இவன் இப்படி உட்காந்துட்டு இருக்கான்? இதுக்கு மேலே நான் எப்படி காட்டுறது? ஐயோ ஏன் பெட்டில் ஜெயிக்கணுன்ட்டு தொடர்ந்து காட்டிடாதடி. அப்படியே அவனையும் பார்க்குறீங்க, லைட்டாக முணங்குறீங்க. உங்கள் லிப்பில் இருக்கிற சலாவலாம் உங்கள் 2 லிப்புக்கும் நடுவில் லேயர் மாதிரி இருக்குது. அதை பார்த்தவனுக்கு அப்படியே அவனோட டங்க அவன் லிப்பில் லிக் பண்ணிக்கிட்டே அவங்கள பார்க்குறான். அந்த கிளப்பில் யாருமே இல்லைங்க. நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க. அந்த பக்கம் 2 பேருக்கு உயிரே கையில் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. என்னடி இவன் தான் ஓட பண்ணிட்டு இருக்கா? சும்மா தானே சொன்னேன். இன்னைக்கு போச்சு என் உயிர் உயிர் அவளோட உயிரன்ட்டு. காலெல்லாம் எங்கே வச்சிருக்கா பாரு. அப்படியே இன்னும் அவங்க 2 பேரும் உங்களே பார்க்க உங்கள் லெக் எடுத்து அவனோட நெஞ்சில் வைக்கிறீங்க. ஷர்ட் பட்டன் 2 ஓப்பனில் தான் இருக்கும். உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே இறக்கிட்டே அவனோட பட்டன்லாம் அப்படியே ஒன்று கழட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கும் ஒன்றும் சொல்லலைங்க. ஃபுல்லாக கழட்டிட்டு பார்த்தா டேட்டு 8 பேக் செம்ம செட் ஆயிட்டு. அப்படியே உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே நீங்கள் அவனை பார்க்க இன்னுமே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு மேலேயும் ஏதாவது செய்யணுமா என்ன? அவன் தான் எதுவும் செய்யலைல்ல. சரி டாஸ்க் முடிஞ்சிருச்சு, ஏஞ்சி பேரலான்ட்டு அப்படியே நீங்கள் அவனை பார்த்துட்டு லைட்டாக கண்ணடிச்சிட்டு ஏஞ்சி போக இப்போ அப்படியே டக்குன்னு அந்த சேடை பிடிச்சி கிட்டே இழுக்கிறான். கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் இழுத்த ஃபோர்ஸுக்கு நல்லாவே பயந்துட்டீங்க. அப்படியே உங்களை கிட்ட இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். அவன் யாரும் கண்ணை மூடிக்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறீங்க. அப்படியே அவனும் அவங்க கிட்ட வந்துட்டு அவங்க லிப்போட லிப் அட்டாச் பண்ணுற மாதிரி வரான். நீங்கள் ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும்தான் உங்கள் 2 பேரும் லிப்புக்கும் நடுவில் இருக்குது. அது நீங்கள் தான் வச்சிங்க. என்ன என்ன வேணுமா? அவனோட டங்கை ரோல் பண்ணிக்கிட்டு இன்னும் உங்களை டீப்பாக பார்க்குறான். என்ன பாதிலே ஏஞ்சி போகிற? ஃபுல்லாக முடிக்கல? அது கையேடு அப்படியே இருக்கிறான் அவங்க ஹிப்பை போட்டு. அவன் கை லைட்டாக அங்கே கழுத்து கீழேயும் படுது. அவன் கையை எப்படியே எடுத்து விடுறதுக்கு தான் பார்க்குறீங்க, முடியலங்க. அப்படி தான் அமுக்குறான். அவ்வளோ பயம் உங்களுக்கு. ஹார்ட்டே பிளாஸ்ட் ஆகிடும் போல இருக்கு. அப்படியே நீங்கள் அவனை திரும்பி பார்த்து உங்களோட ஹேண்டு அதுவும் ஒரு ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரை வச்சு அவனோட ஃபேஸில் முடி இருக்கும் அதை எடுத்து அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனோட இயர்கிட்ட போயிட்டு என்னை கண்டுபிடிச்சி நீ எடுத்துக்கோ. என்னால் இப்போ முடியாது. வெயிட் பண்ணுற, உன்னால் முடிஞ்சா என்னை கண்டுபிடிச்சி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்படியே நீங்கள் அவங்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு நகர்ந்துட்டீங்க. விட்டா போதுன்னு ஓடிட்டீங்க. நீங்கள் ஏஞ்ச வேகத்துக்கு வெளியில தான் போய் நிற்கிறீங்க. அப்படி செம்ம ஆடாக உட்காந்துட்டு இருக்கான். திரும்பி பார்க்குறீங்க. இப்போதைக்கு உங்கள் கண்ணில் பயமாட்டம் தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் grip-ஆ பிடிச்சிருப்பான். சும்மா தானே நீங்கள் அவனை டீஸ் பண்ணீங்க. ஸோ அவன் உங்ககிட்ட மூவ் ஆனதும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக பயம் தான் வந்துருச்சு. அப்படியே படப்படன்னு ஆகுது உங்களுக்கு. வெளியிலையும் போயிட்டீங்க. ஜெக் அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு அவன் கார்ட்ஸு கிட்ட கூப்பிட்டு அவன் காதில் ஏதோ சொல்கிறான். ஸோ ஆஃப்டர் டைம் கேபில் 3 பேர் போயிட்டு இருக்கீங்க. யாரா ஷான்ட்டு உங்களை பார்த்து முறைக்கிறாளுங்க. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? என்ன பண்ணியா? சும்மா தான் உன்னை பண்ண சொன்னோம். நீ என்ன உன் லெக் எடுத்து கொஞ்ச நேரம் உயிரே இல்லை தெரியுமா? அந்த கார்ட்ஸ் கையிலலாம் கன்னு. ஏய் சும்மா சொல்லாதீங்க, கன்னெல்லாம் இருக்காது. அவன் மாஃபியாவே இல்லை, ஒரு ஆர்டினரி மேன் தான். செம்ம ஹாட்டாக இருந்தான். மூவ் பண்ண அவனு க்ளோஸாக வந்தான்ல, ஏதாவது ஒரு வார்த்தை பேசினானா இல்லையா? இப்போல்லாம் மாஃபியாலாம் இல்லடி. நீங்கள் தான் சும்மா அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னால் நம்ப முடியலை. ஆனால் அங்கே இருக்கிற வரைக்கும் உயிரே இல்லை தெரியுமா? எப்படியோ ஒரு வழியே எல்லாம் முடிஞ்சுதுன்ட்டு அப்படியே 3 பேர் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த கார் பின்னாடி நிறைய கார்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது உங்கள் யாருக்குமே தெரியலை. ஸோ அந்த டிரைவர் நோட் பண்ணிட்டு, என்ன ஜேகே கார் மாதிரி இருக்கு, ஜேகே எதுக்கு ஜேகே நம்மளை ஃபாலோ பண்ணுறாருன்ட்டு அப்படியே அந்த கார் டிரைவருக்கு ரொம்ப பயம். ஸோ அவரும் அப்படியே
ஒரு பதட்டத்தோடையே வந்து காரை டிரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் 3 பேரும் பேசிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கடி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. என் மேரேஜுக்கு நீங்கள்லாம் வரணும். ஏன் அந்த மேரேஜ் தான் ஸ்டாப் பண்ணேன்டி. ஆ, ஸ்டாப் பண்ணுறதா? உனக்கு தெரியாதுடி, நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதெல்லாம் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் தான். இன்றைக்கி நைட்டோட என் ஹாப்பி எல்லாமே போயிடும். நான் இந்தியா போகிறேன்டி. அங்கே என் சித்தி எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா வச்சு மிரட்டி என்கிட்ட அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியும். அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் என்னோட சைன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட அதுக்காக தான். நானும் என் ஹஸ்பண்டும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அந்த சொத்து அவங்களுக்கு வரும். லைக் அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஒரு ஏஜான அப்படியே இல்லாட்டி ஒரு அப்நார்மலாகவே இருக்க மாட்டேன் அந்த மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லின், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி, சொல்லக்கூட முடியலை. இப்போ நாங்கள் போய் அந்த நரகத்தில் எப்படி சர்வை பண்ண போகிறேனே தெரியலை. உங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். உங்கள் கூட இருந்த இந்த 3 வருஷம் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்படியே 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அவளுங்களாம் அழுகிறாளுங்க. எங்கள் பார்வையன் எங்கேயாவது ஓடி போயிடு, இல்லை என் கூட வந்துடு. இல்லை, எங்கள் அப்பா இருக்காரு, அவருக்காக நான் இதை செஞ்சு தான் ஆகணும். எனக்குன்னு இருக்கிறதே எங்கள் அப்பா மட்டும்தான். அவங்களாம் எப்படி ஏமாற்றி எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? அப்போ நான் சின்ன பொண்ணு. எங்கள் அப்பா குடிக்கிற ஜூஸில் ஏதோ கலந்து. எங்கள் அப்பா பாவம், அவர் எனக்காக மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ உடம்பு சரியாமல் இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒயன் எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். அப்படியே நீங்கள் சொன்னாலோ மனசுக்குள்ளே அவ்வளோ பயம். நாளிலேருந்து உங்கள் லைஃபே முடிய போகுதுன்ட்டு அப்படியே நீங்களும் வீட்டுக்கும் போயிட்டீங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்களும் மேலே வந்துடுறீங்க. இதுக்கு மேலே கார் வந்து அந்த காரை ஃபாலோ பண்ணல. அவன் விட்டா போதுன்ட்டு ஜெட்டாட்டம் பறந்துட்டான். லிஃப்ட்டு கூட ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் 11வது போர்ஷனில் இருக்கீங்க. என்னடி இன்னைக்கு இந்த மேன்ஷனே அமைதியாக இருக்குது? அதான் தெரியலை. நான் தான் சொன்னேன்ல அவன் மாஃபியா தான்ட்டு. யாரும் சும்மா இரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்ட்டு அப்படியே மேலே போகிறீங்க. சைலண்ட்டு ஒரு வியர்டாக தோணுது. அப்படியே நீங்கள் உங்கள் மேன்ஷனுக்குள்ளேயும் போயிட்டீங்க. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறீங்க, அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நம்மளுக்கு யார் பண்ணுவா? ஒருவேளை ஃபெலிக்ஸ் பண்ணுறானா? கடங்காரன் விட்டு ஓடிட்டான்ல, அவனே வரட்டோன்ட்டு ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறீங்க. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பார்த்தா ஜேகே கிரிப் பண்ணான்ல, அவன் கை பேட்ச் அப்படியே இருக்குது. அப்போ தான் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யோசித்து பார்க்குறீங்க. அவங்க இடுப்பை பிடிச்சி கிட்ட இழுக்கும் போது உங்களுக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாடியெல்லாம் ஷிவர் ஆகிருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்பா ஏதோ ஒரு தைரியத்தில் கிட்ட போயிட்டேன். கிஸ் பண்ணி ஏதாவது பண்ணியிருந்தானா? சரி, நினச்சி கூட பார்க்க முடியல. இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கை எப்படி வச்சுருக்கான் பாரு, வலிக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான்ட்டு அப்படியே நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. அந்த ஃபோன் அடித்த மாதிரியே தான் கிடக்குது. அவங்களும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த கடங்காரையும் இத்தனை வாட்டி கால் பண்ணுறான்ட்டு அப்படியே அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. என்னடா ஓடுன, இப்போ எதுக்கு கால் பண்ணுற? ஃபெலிக்ஸா? நான் அவள்ல பேபி, நான் உன் புருஷன். என் புருஷனா? ஏய் யாரு நீ? உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. பைத்தியமா ஆக்கிட்டடி, கொஞ்ச நேரத்தில் என்னை பைத்தியமாக ஆக்கிட்ட. யார் இவன்? இங்கே பாரு, நீ யாரோ நினச்சி என்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஃபோனை வைந்து கட் பண்ணி போட்டுறீங்க. யாரோ ஷவங்களை பார்க்குறா. யாருடி தெரியல, ஏதோ ஒரு பைத்தியம். பேபிங்கிறான், என் புருஷங்கிறான். என்ன? ஏய் ஒருவேளை அவனா இருந்தா? ஏய் பைத்தியங்களா, அவன் மாஃபியாவே இல்லைங்கிற. எனக்கு தெரிஞ்சது இல்லைன்னு நினைக்கிறேன். அவனுக்கு மட்டும்தான் என் நம்பர் தெரியும். அவன் மட்டும்தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுவான். இதுக்கு மேலே கால் வரட்டும், உனக்கு என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு அப்படியே ஃபோனை பார்த்தா டோரை வேகமாக யாரும் நாக் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் 3 பேருக்கும் அல்லே இல்லை. ஷாக்கையும் யாராக்கும் பயமே வந்துடுச்சு. யார் இப்படி தட்டுறது? ஏ லூசுங்களா, சும்மா இருங்க. ஃபெலிக்ஸ் தான் நினைக்கிறேன். நானே போய் ஓப்பன் பண்ணுறேன். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாளுங்களேன்ட்டு அப்படியே நீங்கள் டோரை ஓப்பன் பண்ண போறீங்க. ஷா, இது அவன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்கு. யாரா
இவன பைத்தியம் மாதிரி அதை நம்பவே மாட்றா. எங்கே போய் மாட்டிக்க போகிறான்னு தெரியலை. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும் போது நீங்களும் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய பொக்கே இருக்குது. அது அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. என்ன இது? யார் வச்சிருக்கா? அதில் அப்படியே ஒரு நோட், யூ ஆர் மைண்டு. என்ன? நான் உன்னோட மைனா? சீன்ட்டு பொக்கேவை தூக்கி போட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அகெயின் ஃபோன் அடிக்குது. எடுத்து நீங்களும் காதில் வைக்கிறீங்க. என்ன பேபி இவ்வளோ கோவப்படுற? ஹேய், யார் மன்னி? எதுக்கு எனக்கு பொக்கேலாம் வைக்கிற? ஏன் பொண்டாட்டிக்கு நான் வைக்கிறேன். பொண்டாட்டியா? இங்கே பாரு, என் கையில் மட்டும் மாட்டிடாத. இருக்கிற கடுப்புக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஃபோனை வை. சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. நீ யாருன்னே உனக்கு தெரியாது. சும்மா ஃபோன் பண்ணி பொண்டாட்டி அது இதுன்ட்டு. ஏன்டி தெரியாது? என் பிரின்சஸ், என் பேபி கேர்ள். ஆ, ஸ்டூபிட் மாதிரி பேசாத. ஃபோனை வையின்ட்டு கட் பண்ணிடுறீங்க. அங்கே ஜேகே தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சீக்கிரமாக மீட் பண்ணலாம் பேபி, இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியும்ன்ட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஃபோனை வச்சுட்டு உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐயோ ஏன் அவன் தான் நினைக்கிறேன். நிப்பாட்றீங்களா? அவன்லாம் கிடையாது. அவன் ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி மேன் தான். மாஃபியாலாம் இப்போ கிடையவே கிடையாது. சும்மா மாஃபியா அப்படி இப்படின்னு பேசாதீங்க. போய் தூங்குங்க. கலை எல்லாரும் கிளம்பணும் இல்லைன்ட்டு அப்படியே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறீங்க. நீங்களும் படுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தாட்ஃபுல்லாக நாளைக்கு இந்தியாவுக்கு போய் என்னெல்லாம் ஆக போகுதுன்னு தெரியலை. ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே காட்டிக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் போல்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்குள்ள ரொம்ப சஃபர் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவோட ஒரு பழைய ஃபோட்டோ இருக்கும். அதில் நீங்கள் குழந்தையாக இருந்திருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு அந்த பெட்டில் நீல் டவுன் பண்ணிட்டு ரொம்ப பயந்து போன மாதிரி, அம்மா ரொம்ப பயமாக இருக்குமா, நீ சொன்னல்ல போல்டாக இருக்கணும்ன்ட்டு, ட்ரை பண்ணுறோம்மா, முடியலை. நாளைக்கு அங்கே என்னெல்லாம் ஆக போகுதுன்னு தெரியலை. என் லைஃப்லேயே இந்த 3 வருஷம் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன். அப்பாக்காக நாளைக்கு அங்கே போய் தான் ஆகணும். அம்மா என் கூடயே இருப்பல்ல நீ? நாளைக்கு என்ன நடந்தாலும் என் கூடயே இருப்பல்ல? எனக்கு உங்கள் 2 பேரையும் பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குமா. இல்லை நம்ம என்கிட்ட எப்படி நடந்துக்கோன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே நீங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே உங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ அப்படியே ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் யாரா ஷா ஃபெலிக்ஸுன்ட்டு 4 பேர்கிட்டே பேசிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. வருவீங்கல்ல? வரோண்டி. அன்றைக்கி மட்டும்தான் உங்களை லாஸ்ட் டைம் என்னால் மீட் பண்ண முடியும். ப்ளீஸ் வந்துடுங்க. என்னை ஏமாத்திடாதீங்க. பாருவேன், நீ அங்கே போவே தேவையில்ல. எங்கள் கூடயே வந்துடு. அப்பா இருக்காரு. இங்கே பாரு, வருவீங்க தானே? ப்ராமிஸ் பண்ணுங்க. அப்படியே 3 பேரும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஒரு ஹக் பண்ணுறீங்க. விட்டே போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு கீழே போனால் கேப் தான் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு பிளாக் கலர் ஜாக்வார் காரு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து நிற்கிது. அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபெலிக்ஸை பார்க்குறீங்க. என்னடா, கேப் தானே உன்னை புக் பண்ண சொன்னேன், இது வந்து நிற்கிது. நான் கேப் தாண்டி புக் பண்ணேன். அதுலேருந்து ஒரு பர்சன் இறங்கி வந்துட்டு, மேம் இது கேப் தான். ஏன்னா கேபா? என்னடி, என்ன நடக்குதுங்க? இவ்வளோ எக்ஸ்பென்சிவான காரு கேபா? அப்படியே 3 பேருக்கு பயமாக இருக்குது. ஏய், நான் தான் சொல்கிறேன்லடி, இது அவன் பண்ணியிருப்பானோ? நீங்கள் இன்னும் அதெல்லாம் மறக்கவே இல்லையா? சும்மா அதே நினச்சிட்டு இருக்கீங்க. சரி, நான் கிளம்புறேன். லக்கேஜை எடுக்கிறீங்க. அதுக்காட்டி அந்த டிரைவர் எல்லா லக்கேஜையும் எடுத்து வச்சுட்டு கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது கண்டிப்பாக ஜேகே பண்ணுறதான்ட்டு. ஆனால் நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்ட்டு வாயை மூடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்களும் அப்படியே ஏர்போர்ட் கிளம்பலான்ட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு ஜன்னல் சைடாக 1000 கிஸ் கொடுத்துட்டு கையை ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. அழுகிறீங்க. இப்போ தான் அவங்களும் அப்படியே உங்களை அனுப்பி விட்டு 3 பேருக்கும் பயமாக தாங்கலை. என்னடி இவ அசால்ட்டாக இப்படி பேசிட்டு இருக்கா? எனக்கு தெரியும் இது ஜேகே தான் பண்ணுறான்ட்டு, ஆனால் நம்ப மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு போகிறதுக்கு ரெடியாகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அப்படியே நீங்களும் ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க. ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த ஃப்ளைட்டில் கூட
நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, யாருமே இல்லை. லாஸ்ட் சீட்டில் ஒரு பர்சன் உட்காந்துருக்காரு. என்ன, ஃப்ளைட்டில் கூட யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன். எல்லாம் எனக்கு வியர்டாக தோணுதுன்ட்டு காதில் எக்ஸெட் போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் சாங் கேட்டிருக்கீங்க. அங்கே இருக்கிற பர்சன் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான், மாஸ்க் போட்டிருக்கான். அவன் கண்ணு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, உங்களே தான் பார்த்து இருக்கான். யாரோ உங்களுக்கு பார்க்குறாங்களேன்னு ஃபீல் ஆகிட்டு நீங்களே திரும்பி பார்க்குறீங்க. அந்த கண்ணு உங்களை அப்படியே டீப்பாக பார்த்துட்டு இருக்கு. யார் அவன் இப்படி பார்க்குறான்? இந்த பார்வை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. கிளப்பில் ஜேக்கி உங்களை அந்த அளவுக்கு தான் டீப்பாக பார்த்துருப்பான். அதே கண் தான் உங்களுக்கு நல்லா தெரியுது. அவனா இது எடுக்காது, அது என்ன தேடி நான் தான் ஓவராக திங்க் பண்ணுறேன்ட்டு அப்படி நீங்கள் கேஷுவலாக திரும்பிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, ஆஃப்டர் ஒரு 4 hours ஆகுது, இந்தியாவுக்கு போயிட்டீங்க. ஏர்போர்ட் வாசல்லையே ஒரு கார் வந்து நிற்கிது. ஸோ அந்த டிரைவர் உங்கள் லக்கேஜ் எல்லாம் வாங்கி வைக்க அப்படியே நீங்கள் மனசே இல்லாமல் காரில் ஏறி உட்காருறீங்க. அம்மா, திரும்பியும் நான் அந்த நரகத்துக்கு போகிறேன், என் கூட இருப்பா இல்லை, அப்பாவுக்காக தான் போகிறேன். நான் வெளியில் ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி காட்டுறேன், நான் அப்படி இல்லைம்மா, நான் ரொம்ப பயப்படுறேன். அங்கே லீன், அதுக்கப்புறம் அந்த ரூம், திருப்பியும் அந்த இடத்துக்கு போகிறேன். 3 வருஷம் என் வாழ்க்கையில அது மட்டும்தாம்மா, என்னால் மறக்கவே முடியாதுன்ட்டு அப்படியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்க கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. அப்போ திடீர்னு உங்களுக்கு ஜேக்கி ஞாபகம் வருது. உண்மையாக மாஃபியான்னு இருக்காங்களா அப்படின்னு இருந்தா, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா என்னை காப்பாற்றுவியா? அப்படிலாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்காதான்ட்டு. நடக்குமா? இந்த மாதிரி யோசிச்சுட்டே நீங்கள் போகிறது காட்டியும் உங்கள் வீடு வந்துடுச்சு, பெரிய பேலஸ்ங்க, நீங்களும் சம்மடிச்சுக்கள் தானே. ஸோ அது உள்ளே போகும்போது உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு சிரிப்பும் இல்லை, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே நீங்கள் அந்த வீட்டை பார்க்கும் போது அங்கே இருக்கிற டெரஸில் உங்கள் அம்மா அப்பா கூட விளையாண்டுட்டு இருப்பீங்க கையை பிடிச்சிக்கிட்டு, அந்த மெமரிஸ்லாம் வருது. அப்போ தான் லைட்டாக ஒரு பெயின் கலந்த மாதிரி ஸ்மைல். அப்படியே நீங்கள் கீழே பார்த்தா லின், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டெப்மா, அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஒரு பயம் கலந்த சேட் தாங்க உங்கள் ஃபேஸில் இருக்குது. அப்படியே நீங்கள் எதுக்குடா இங்கே வரோங்கிற மாதிரி இருக்குது. அங்கே போய் நிப்பாட்டின கையோட நீங்கள் உள்ளே போகிறீங்க. லின் தான் உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அப்டு பாட்டும் பார்க்குறான். ரொம்ப மாறி இருக்க. அப்படியே நீங்கள் அவங்ககிட்ட பேச்சே கொடுக்கல, உள்ளே வரீங்க. அவங்க சித்தி தான். என்னடி இவ்வளோ நேரமாக வர்றதுக்கு? நீங்கள் அவங்கக்கிட்டேயும் பேச்சு கொடுக்காம அப்படியே உங்கள் அப்பாவை போய் பார்க்குறீங்க. அவர் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன் நீங்கள் வந்த? அப்போ உங்களை பார்க்க தான்ப்பா வந்தேன். ஆனால் ஏன் போயிடு, இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. பா, நீங்கள் இருக்கீங்க, உங்களை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி தான் வராங்க. என்னடி பேசிக்கிட்டே இருக்க, காதில் வாங்காம வந்தன்ட்டு அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி இழுத்து கன்னத்துலேயே ஒரு அடி. அப்படியே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உங்கள் அப்பாவை மட்டும்தான் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாடுடி, என்ன சிரிக்கிற? பயம்ல போயிடுச்சுல்ல? அப்படியே அகின் அடிக்கிறாங்க. இப்போ லின்னு உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். நீ என்னை தொடாதன்ட்டு கையை தட்டி விடுறீங்க. என்ன, ஏன் பையன் ஒன்றும் தொடக்கூடாதா? நீ இவளை இழுத்துட்டு போய் அந்த ரூமில் அடன்னு சொல்ல, அவங்க கையை பிடிக்கிறேன்னு உங்கள் இடுப்பெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறான். நீ என்னை தொடாத, என்னை விடு, நானே வரேன், அந்த ரூமுக்கு தானே போகணும், நானே போய்க்கிறேன், என்னை விடு விடுன்ட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்படியே அவன் உங்களை வேணுக்குன்னே டச் பண்ணிட்டு அங்கே இழுத்துட்டு போய் தள்ளுறான். அந்த ரூமுக்குள்ளே போனதும் அவங்களுக்கு பயமாகுது. ஏன்னா இத்தனை வருஷமாக அந்த ரூமில் உங்களை அடைச்சி வச்சுருப்பாங்க. ஒரு பெட் மட்டும்தான் இருக்கும், அவ்வளோ இருட்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து அங்கே மட்டும்தான் இருந்திருப்பீங்க. எங்கேயும் நீங்கள் யாரு கூடயும் விளையாண்டு இருக்க மாட்டீங்க, பேசியிருக்க மாட்டீங்க. அந்த ரூமுக்கு போனதான் அழுக வந்துடுச்சு. எவ்வளோத்துக்கு எவ்வளோ போல்டாக இருந்தீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இப்போ நீங்கள் பயப்படுறீங்க. அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. லின் உள்ளே வரும்போது அழுக வருது. ஏன்னா அடிக்கடி உங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், உங்களை நிறைய இடத்துல கடிச்சு வச்சுருப்பான். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து அப்படியே டோட்டலாக நீங்கள் வேற மாதிரி மாறிட்டீங்க. லின், என்கிட்ட வராத, இங்கே பாரு, நோ சிஸ்டர், என்கிட்ட அப்படி நடந்துக்காத சிஸ்டர் ஆன்ட்டு அப்படியே சிரிச்சிட்டே அவன் கண்ணு உங்கள் கழுத்து கீழே போகுது. ஒரு மாதிரி நீங்கள் மறைக்கிறீங்க.
அப்படியே நீங்கள் பின்னாடியே போறீங்க. அவனும் வரான். எப்படி இருக்க தெரியுமா? அப்பயே நீ செம்ம அழகு. இப்போ பாரு, உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, அவன் சைன் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்களுக்கு வரும். ஆனால் ஒரு நாளாவது நீ எனக்கு வேணும். அப்படியே அவங்க கிட்ட வரும்போது லின்னோட அம்மா வராங்க. டேய், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, இந்த வாரமா நைட்டாக மீட் பண்ணலான்ட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு அவனை போயிடுறான். அப்படியே நீங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு செம்மையாக அழுகுறீங்க. இது உங்களுக்கு தெரியும், அந்த கையில நீங்கள் அங்கே தான் போவீங்கன்ட்டு. அந்த இடத்தெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. நிறைய எழுதி வச்சுருப்பீங்க, நிறையா வரைஞ்சி வச்சுருப்பீங்க. இந்த 3 வருஷம் கூட நீங்கள் போனது லாயர் அங்கிள்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் தான் உங்களை அஃப்ராடில் படிக்க வைக்கலான்ட்டு எவ்வளோ சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி சொத்தை கொடுக்க மாட்டேன்ட்டு. அதனால மட்டும்தான் 3 வருஷம் உங்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் யாரா ஷா ஃபெலிக்ஸ் கூட நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த மெமரிஸ் உங்களை ஹீல் பண்ணுது. அப்படியே ஒரு 2-3 டேஸ் மாதிரி ஆகுது. இப்போ ஒரு மெய்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்து கேட்டு நீங்கள் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன் திரும்பி நீ ஏன் இங்கே வந்த? ஆ, அப்பா இருக்காருல்ல, அதான் வந்தேன். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க உங்களை சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்க அங்கே தான் இருக்காங்க. பேர் லாரா. உங்களை காம் பண்ணுறாங்க. முடியலை, அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. தப்பு பண்ணிட்டோம். உனக்கு இன்னும் 3 நாளில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. தெரியும் எனக்கு, அப்பாக்காக மட்டும்தான். இங்கே பாடுவோம். உங்கள் அப்பா வயசு முடிஞ்சிடுச்சு, படுத்து படுக்கையாயிட்டாரு. அவரையும் காப்பாற்றணும்னு நீ நினைக்கிற. இதுக்கு மேலே அவரை காப்பாற்ற முடியாது. நீ போயிருக்கணும். இங்கே வந்து தப்பு பண்ணிட்டு இல்லை. அப்படியே நீங்கள் அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ லின் வரான். லின் வந்த கையோட அவங்க ஏஞ்சி நின்றுக்கிறாங்க. என்ன பாசமா? வெளில போ. அப்படியே அவங்களும் வெளில போயிடுறாங்க. ஏன் நீ இப்படி நடந்துக்கிற? அவங்க இப்போ என்ன பண்ணாங்க? உன் மேலே யாருமே பாசம் காட்டக்கூடாது. அகெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த சாப்பாடை எட்டி உதைக்கிறான். அந்த பிளேட்டு தூரமாக போய் விழுகுது. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அங்கே கிட்ட வரான். என்கிட்ட வராத நீ, தள்ளி போ. ஆனால் அவன் எதுவுமே கேட்கவே இல்லை. அங்கே கிட்ட வந்துட்டு உங்கள் ஷோல்டர் கிட்ட அப்படியே கடிக்கிறான். வலிக்குது உங்களுக்கு. அவன் கை உங்கள் ஹிப்பில் இருக்கு. தடுத்து விடுறீங்க. அவனை தள்ள உங்களை ரொம்ப பைட் பண்ணுறான். அந்த காயம் ஆழமாக போய் ரத்தமே வருது. வலிக்குது லீன், லீன் கடிக்காத, நகர லீன், ரொம்ப வலிக்குது. அப்படியே அவன் கை வந்து உங்கள் கழுத்து கீழே தொடலான்னு வருது. வேகமாக பிடிச்சி தள்ளி விட்டுடுறீங்க. கன்னத்திலே அடிச்சிடுறீங்க. என்னை தொடாதன்னு. இங்கே பாரு, நீ என்னை தொடாத. நீ என்னை தொட்டனா என்ன வேணாலும் பண்ணிக்குவேன்ட்டு. அப்படியே அங்கே ஒரு நைஃப் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் கழுத்தில் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சொத்தே கிடைக்காதுன்ட்டு அழுகுறீங்க. அவனுக்கு இப்போதைக்கு ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் முக்கியம். நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்படியே அவனும் டென்ஷனா ஒரு நாள் மாட்டுவேங்கிற மாதிரி தான் உங்களை பாட்டு போயிருப்பான். ஸோ அப்படியே நீங்கள் டல்லாக உட்காந்துருக்கீங்க. இன்னொரு 3 டேஸ் மாதிரி போகுது. இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ். வீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கு 50+ இருக்கும். அவ்வளோ ஏஜ் அவருக்கு. பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன்னா தெரியும் இந்த மாதிரி தான் அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்கன்ட்டு. அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. இவர் கூட தான் இதுக்கு மேலே என் லைஃபா? மா, பயமாக இருக்குமா? என் கூட இருப்பல்ல நீனு, ரொம்ப பயமாக இருக்குன்ட்டு கண்ணை மூடிக்கிறீங்க. லின்னு, உங்கள் அப்பா, அதுக்கப்புறம் உங்கள் அம்மா, அந்த லாயருன்ட்டு அப்படியே நிற்கிறாங்க. அந்த லாயர் அங்கிளுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. ஏன் நீங்கள் வந்தங்கிற மாதிரி உங்கள் அப்பா அழுகிறாரு. அதே மாதிரி தான் அந்த வக்கீலும். உன்னை காப்பாற்றி விட்டோம். ஏன் போயிருக்கணும் நீனு, திரும்ப இங்கே வந்திருக்கக்கூடாது. உங்களை 2 பேரையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த வக்கீலும் பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க என்ன பார்த்துட்டு. இப்போ உங்கள் கழுத்தில் அந்த கிழவன் தாலி கட்டலான்னு வரும்போது ஒரு புல்லட் சவுண்ட் தான். எல்லாருமே அங்கே பார்க்க வருது ஜேகே. உங்களுக்கு அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியலை. கண்ணை மூடிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து பார்த்தா ஜேகே வரான். அவன் மட்டும்தான். என்ன இவனா? நீ கனவு கண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே நீங்கள் கண்ணை பிளட் பண்ணிட்டு பார்த்தா ஜேகே தான்.
சிரிச்சுக்கிட்டே, என்ன பேபி? ஆ பேபியா? அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க ஏஞ்சி. உங்கள் கிட்ட வந்தவன் உங்களை நீங்கள் நினச்ச மாதிரி அப்படி தூக்கி அவள் ஷோல்டரில் போட்டுக்கிறான். ஒன்றுமே உங்களுக்கு கனவா நனவான்னு தெரியலை. லின் வந்து ஜேக்கியோ தடுக்க வரான். டேய், யாரு நீ? இங்கே என்ன நடக்குது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், அவளை விடுன்ட்டு உங்களை இழுக்கிறான். அவன் கை உங்கள் மேலே டச் ஆகிறத காட்டியும் ஒரு புல்லட் மட்டும்தான் அவன் செஸ்ட்லேயே இறங்கியிருக்கோம். கீழே விழுந்தவன் அவ்வளோதான். அப்படியே உங்கள் சித்திக்கெல்லாம் சரி பயம். லின் கத்திட்டு போயிட்டு உட்காந்துருக்காங்க. அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சுது. லாயருக்குலாம் சந்தோஷம். உங்கள் அப்பாவுக்கு சிரிப்பாக தாங்கலை. அப்படியே ஜேகே உங்கள் சித்தையை பார்த்து முறைச்சிக்கிட்டே உங்களை தூக்கிட்டு ஒரு காருக்கு தான் போகிறான். அப்படியே நீங்கள் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஷாக்காக நீங்கள் ஜேகேவை பார்த்து இருக்கீங்க. இப்போ டிரைவர் வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. பிளாங்க் மைண்டாக இருக்கு, என்ன கேட்குறதுன்னு தெரியலை. நீ நீ அவன் தானே? நான் அவனே தான், அவன் புருஷன். என்ன, நீ புருஷனா? அப்படியே உங்களுக்கு சரி பயமாகுது, கை கால்லாம் நடுக்குது. அப்படியே உங்களை கிட்ட இழுத்து அப்படியே உங்களை அப் டு பாட்டம் பார்க்குறான். என்ன பண்ண போகிற? மேரேஜ். என்ன மேரேஜா? நீ தானே சொன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை என்ன வேணாலும் பண்ணுன்ட்டு. நீ என்னோடது. ஆ, அப்போ நீ உண்மையாவே மாஃபியாவா? ஆமாண்டி, மாஃபியா தான். அந்த கார், அந்த பொக்கே, அந்த ஃபோன் கால், அந்த ஃப்ளைட்டில் எல்லாமே நான் தான். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருது. எதுக்காக எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண? நான் அன்றைக்கி சும்மா பண்ண. இங்கே பாரு, என்னை விட்டுரு, நான் எங்கள் அப்பா கிட்டே போகிறேன். நீ இதுக்கு மேலே எனக்கு மட்டும்தான். நீ அன்றைக்கி சும்மா பண்ணியோ என்னெல்லாம் தெரியாது. நீ என்னோடது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரியாகுது, மயக்கமே வரா மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் மயக்கமாயிடுறீங்க. அவன் ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறீங்க. இப்போ அந்த கார் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் போகுது, தனி ஃப்ளைட்டில். அப்படியே நீங்கள் அவன் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறீங்க. இன்னுமே அவன் ஷோல்டரில் நீங்கள் சாஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. செம்மைக்கிட்ட தூங்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் எஸ்கேக்கு தான் போறீங்க. அப்படியே உங்களை தூக்கிக்கிட்டே உள்ளே வரான். இந்த வீடுன்னெலாம் சொல்ல முடியாது, கேஸ்டல் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக் மட்டும்தான். நிறைய சர்வெண்ட் காட்ஸுன்ட்டு. இப்போ தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஒரு 6 மணி நேரம் மாதிரி தூங்கியிருப்பீங்க. இன்ஜெக்ட் பண்ணியிருப்பான். இப்போ தான் உங்களுக்கு முழிப்பு வருது. அவன் கையில் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு இறக்கி விடன்ட்டு அப்படியே குதிச்சிடுறீங்க. சுற்றி பார்க்குறீங்க. என்ன இடம் இது? இங்கே இருக்கு எனக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையே என்னை விட்டுரு. நான் எங்கள் அப்பா கிட்ட போகிறேன். என்ன, உங்கள் அப்பா கிட்டேயா? இந்த இடத்துலேருந்து உன்னால் எங்கேயும் வெளில போக முடியாது. உனக்கு எனக்கு இன்னைக்கு கல்யாணம். என்ன இப்படிலாம் பேசுகிற? அன்றைக்கி நான் சும்மா சொன்னேன்ல. நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு நீ வேணும். அன்றைக்கி பாதியில் விட்டோம்ல, கல்யாணம் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஆ, ஏன்னா? ஆமாம், அப்போ நீ அதுக்கு தான்? ஆமாண்டி, நீ சொன்னல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுன்ட்டு. நைட்டு கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க, அங்கே எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. நல்ல வேளை உங்களுக்கு அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகிடுச்சு. எங்கள் அப்பா சேஃபாக இருக்கான். ஏன்னா சேஃபாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ அவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். அவன் காதலையும் அவங்க அம்மா மேலே போகிறான். அவங்களுக்கு இப்போ தான் ஒரு ரிலாக்ஸ் ஆகுது. பசிக்குது. அங்கே இருக்கிற மேட்கிட்ட போய் கேட்குறீங்க, பசிக்குது எனக்கு. மேம் இருங்க மேம், ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் நிறைய சொல்கிறீங்க. அப்படியே நீங்கள் மேலே ஓடுறீங்க. ஜெக்கி ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட போயிட்டு, அவனுக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியுமா? எப்படி நீ அந்த கல்யாணம் நடக்கும்போது வந்த? உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. அதான் சொன்னல, அங்கே விட்டதை இங்கே கண்டினியூ பண்ணுறேன். அப்போ நீ அதுக்காக மட்டும்தான் என்னை கூப்பிட்டுட்டு வந்தியா என்ன? ஆமாண்டி, வேற என்ன நினச்ச? அப்படியே உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரியே ஆகுது. நீ என்னை காப்பாற்றிருக்க தெரியுதா? அப்படியே சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? எதுக்கு நீ இல்லை என்ன கொன்ன? அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறான். சொல்லு, நீ எதுக்கு அவனை கொன்ன? நீ என்னோடது. உன் கையை அவன் தொடும்போது இல்லை, நீ அதுக்காக கொன்னியா? அவன் ஹார்ட்டில் அந்த புல்லட் போச்சு. உன் கண்ணில் அவ்வளோ கோவத்தை பார்த்த.
எதுக்காக கொன்ன நீனு? உனக்கு என்னை பற்றி தெரியுமா? உன் கண்ணில் அவ்வளோ கோவத்தை பார்த்தேன். அப்படியே அவங்க கிட்ட வரான். அங்கே ப்ளவுஸ் நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஷோல்டர் கிட்ட இழுத்து விடுறான். அவன் கடித்த மார்க் அப்படியே இருக்கு. அப்போ உனக்கு எல்லாம் தெரியும் அதானே? அப்படியே உங்களை ஒரு மாதிரி முறைக்கிறான். என்ன? யார் நீ? நானும் அவன் கிட்ட வரல. அப்படின்னா உனக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும் அதானே? அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டே இன்னும் அவங்க க்ளோஸில் வரான். ஆமாண்டி, நீ ஏன் என்ன தேடி வரல? என்ன நினச்ச? நீ சொந்தத்தினால உன்கிட்ட வந்தனா? நீ பிறந்ததே எனக்காக தான். என்ன? நான் பிறந்தது உனக்காகவா? பைத்தியம் மாதிரி பேசுகிற. அதை கையெடு. அப்படியே தட்டி விட்டுடுறீங்க. அவன் உங்கள் இடுப்பை பிடிச்சி இன்னும் கிட்ட இழுக்கிறான். ஆமாண்டி, நீ என்னோடது. நீ பிறந்ததே எனக்காக மட்டும்தான். எனக்கு ஒன்றும் புரியலை. அன்றைக்கி டென்னிஸ் கிளப்பில் தான் உன்னை பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்டுங்களும் அவளை என் கல்யாணத்துக்காக வர வைக்கிறதுக்கு தான் ஒன்று நான் இந்த மாதிரி பண்ணேன். அப்படியே சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? ஒன்று தான் கேட்குறேன். அவன் ஷர்ட்டை பிடிச்சி குலுக்குறீங்க. அவங்க லிப்ல கிஸ் பண்ணுறான். ரொம்ப டீப்பாக பண்ணுறான். அவனை தள்ளுறீங்க, முடியலை. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் அவன் லிப் இருக்கு. அப்படியே பிக் பண்ணிகிட்டே இருக்கான். போது நிப்பாட்டு. இப்போ எதுக்கு கிஸ் பண்ண? இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா? ஏன் நீ இந்த மாதிரி நடந்துக்கிற? நான் உன்கிட்ட கேட்குறது ஒன்று தான். உனக்கு எப்படி என்ன தெரியும்? அழுகிறீங்க. அப்படியே உங்கள் டிஎஸை வைப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போ. சாப்பாடெலாம் ரெடி ஆகிடுச்சு. ஆ, ரெடி ஆகிடுச்சா? அது எப்படி உனக்கு தெரியும்? 5 நிமிஷத்தில் உனக்கு ரெடி பண்ணி தரேன்னாங்கல்ல. ஆமாம், ரெடியாக இருக்கும். கீழே போ. என்ன நடக்குதுன்னு தெரியலை. ஜெக்கி மேலே அவ்வளோக்கும் கிஸ் பண்ணிட்டான்ட்டு அப்படியே நீங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியலை. ஜெக்கோட ஷர்ட் மட்டும் தான் அந்த கபட் ஃபுல்லாக இருக்குது. ஒரு பிளாக் கலர் ஷர்ட் மட்டும் போட்டு போறீங்க. கீழே எல்லாருமே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி உட்காந்துட்டு இருக்கான். நேராக நீங்கள் அவனுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காடுறீங்க. அவங்க லெக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. தைஸ் அப்படியே தெரியுது. அப்படியே கிட்ட இழுது. அவன் ஹேண்டு உங்கள் தைஸில் இருக்குது. என்னடி இது? சொல்ல, உனக்கு எப்படி என்ன தெரியும்? அப்படியே சாப்பாட்டை பார்க்குறான். நீங்களாம் சாப்பிட்றீங்க, பசிக்குது இல்லை? ஸ்டொமக்கோட தண்டர் சவுண்டாக கொடுத்துட்ருக்கு. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறீங்க. இப்போ காட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க. நான் இதையும் போட மாட்டேன். நீ சொல்கிற வரைக்கும் நான் இதையும் போட மாட்டேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படியே இருந்தா உனக்கு தான் பிரச்சனைன்ட்டு அவன் லிப்ஸை பைட் பண்ணுறான். ஏன்னா அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஷர்ட் அப்பரில் வந்து 2 பட்டன் ஓப்பனில் இருக்குது. அப்படியே அங்கெல்லாம் தெரியும். டக்குன்னு நீங்கள் அதை போட்டுக்கிட்டு என்கிட்ட இப்படி நடந்துக்காத. அன்றைக்கி நான் சும்மா தான் பண்ணேன். ஆனால் உனக்கு என்னை ஏற்கனவே தெரியும். எப்படி தெரியும்? நீ சொல்ல மாட்ற. நான் எப்படி உனக்காக போகிறப்பேன்? இல்லை, என்னை ஏமாத்தாத. நான் வேற மாதிரின்ட்டு அப்படியே கத்துறீங்க. அங்கே இருக்கிற மெய்ட்ஸுக்கெல்லாம் சிரிப்பாக வருது. ஜேக்கி முறைச்சதும் அப்படியே வாயை மூடிக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மேலே போயிடுறீங்க. இவனுக்கு எப்படி என்ன தெரியும்? அதையும் என்ன சொல்கிறான்? நான் அவனுக்காக பிறந்தனா? எப்படி லீன் பண்ணதான் அவனுக்கு தெரிஞ்சது? ஷூட் பண்ணிட்டான். நிறைய ஷூட் பண்ணியிருக்கணும். என்னெல்லாம் பண்ணான்? எனக்கு இவன் 2 விஷயம் நல்லது பண்ணியிருக்கான். அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணது. இல்லைன்னா நானே கொல்லணும்னு நினச்சேன். இவனே கொண்டுட்டான். மற்றபடி எதுவுமே இல்லை. நைட்டு கண்டினியூ பண்ணலான்னு இருக்கான். ஃபோர்ஸ் பண்ணுவானா? இல்லை ஒயன், அப்படிலாம் நடக்காது. நடந்துச்சுன்னா ஐயோ, அந்த ஜெயிலேருந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் இது ஜெயில் மாதிரி தெரியலை. அப்படியே நீங்கள் அந்த ரூமே ஃபுல்லாக பார்க்குறீங்க. செம்ம அழகாக இருக்குது. குதிச்சிட்டு இருக்கீங்க. ஜேகே வரான். வந்த கையில் அவன் கிட்ட போயிட்டு சொல்லு, உனக்கு எப்படி என்ன தெரியும்? ஒரு க்ரௌண்ட் எடுத்து வந்து கொடுக்குறான். என்னது இது? ஈவினிங் உனக்கும் எனக்கும் மேரேஜ். என்ன? என்னால் முடியாது. நான் வந்துட்டு பெர்மிஷனே கேட்கலையே. அப்படியே அதை அவங்க மேலே வச்சு பார்க்குறான். கரெக்டாக இருக்கும். அப்படியே உங்கள் ஸ்கின்னை தொட்டு பார்க்குறான். இதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம். அப்படியே அவனே பேசிட்டு வெளில போயிடுறான். இவன்னா இதை கொடுக்குறான், இதுவே போதுங்கிறான். என்ன நடக்குது இங்கே? அப்படியே நீங்கள் ஜேகே போகிற டைரக்ஷனே பார்த்துட்டு அந்த க்ரௌண்டை தூக்கி பெட்டில் போட்டு உட்காந்துருக்கீங்க. ஈவினிங் ஆகுது. மெய்டெல்லாம் கதை தட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்களான்ட்டு. நீங்கள் திறக்கவே இல்லை.
ஜேகே வந்து பிரின்சஸ் டைம் ஆகுது கதை தொட. நான் ஒன்றும் உன்னோட பிரின்சஸ் கிடையாது. சரிடி பொண்டாட்டி கதவை தொட. அதுவும் கிடையாது. இன்னும் 5 நிமிஷத்தில் நீ இதை கதவை திறக்கல, நீ என்ன பண்ணுவ? ஒன்றை எதுவும் பண்ண மாட்டேன். இந்த டோர் இருக்காது. ஆ அப்படி நீங்கள் திறந்துடுறீங்க. என்ன உனக்கு இப்போ பிரச்சனை? நீ என்னடி இப்படி நிற்கிற? என்னால் முடியாது. ஏன் அந்த 50 வயசு கலவனை கல்யாணம் பண்ணிக்குவ? என்ன பண்ணிக்க மாட்டியா? அது உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்னு சொல்லு, அப்போ தான் பண்ணிக்குவேன். அப்படியே உங்களை உட்கார வைக்கிறான் அவனோட லேப்பில் தான். சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ சொல்லு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. உங்கள் அப்பா என் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணாரு. என்ன எங்கள் அப்பாவா? ஆமாண்டி, அப்பனும் மாஃபியா தான், நீயும் மாஃபியா தான். ஆ நான் மாஃபியாவா? உங்களுக்கு ஒன்றும் புரியலை. நீ பொய் சொல்லாத. என்ன பாரு, பொய் சொல்கிற மாதிரியா இருக்கு? இல்லை. அப்படியே நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஜேகே அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அப்போ ஜேகேக்கு வந்து 7 வயசாக இருந்திருக்கும். 2 பேரும் மாஃபியா ஃபேமிலி தான். அப்போ நீங்கள் உங்கள் அம்மா வயிற்றுல இருந்திருப்பீங்க. ஜேகே உங்கள் அம்மா ஸ்டொமக்லேயே கை வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ பார்த்து அவங்க அப்பா தான் எனக்கு பொன் குழந்த பிறந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே மைண்டில் அப்பயே நீங்கள் தான் உன்னோட பொண்டாட்டின்ட்டு அப்படியே உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். உங்களை ஃபர்ஸ்ட்டு கையில் வாங்கினதே ஜேகே தான். அப்படியே உங்களை பார்த்து உங்கள் ஃபோயர்லலாம் கிஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவங்க எஸ்கேக்கு கிளம்பியிருப்பாங்க. உங்கள் அப்பா இங்கே அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. கொஞ்ச நாள் அவங்களும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. அந்த சொத்தெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். உங்கள் அப்பாவுக்கு டேப்லெட் மூலியமாக ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவர் உடம்பு சரியாத மாதிரி படுக்க வச்சுட்டு உங்களையும் கொடுமை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். நீ உண்மையாக சொல்லன்ட்டு அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கவுன்லாம் போட்டு கீழே செம்ம அழகாக போடிங்க. உங்கள் அப்பா வந்திருக்காரு, உங்கள் லாயரும் வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க, அழுகிறீங்க. பா உண்மையாகவே நம்ம மாஃபியாவா? ஆமாம்மா, இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணுறதில்ல, ஜேகே தான் பண்ணிக்கிறான். ஏன்ப்பா இதை சொல்லவே இல்லை? சொன்னால் உங்களுக்கு தெரியும் உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தான் நான் ஜேகே மட்டும் விட்டு உன்னை கண்காணிக்க சொன்னேன்னு சொல்ல. அப்படியே நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, அப்போ டென்னிஸ் கிளப்பில் இருந்தது உனக்கு தெரியுமா? ஏண்டி நீ அங்கே இருக்கன்னு தான் நான் அங்கே வந்ததே. ஆ அப்போ 3 வருஷமாக நீ யூஎஸில் தான் இருந்தியா? ஆமாம். நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்போ அந்த கிளப்பில் நான் உன்கிட்ட அந்த மாதிரி செய்யும் போது நீ என் பொண்டாட்டி, அவனுக்கு இல்லாத உரிமையா? அப்படியே உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். அவங்க அப்பாலாம் திரும்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் நடந்துடுது. நீங்கள் பெட்டில் படுத்துட்டு இருக்கீங்க, அவங்க மேலே இருக்கான். இருந்தாலும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸு. இந்த மாஃபியாவே இல்லைன்னு நினச்சின்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டுங்கள்ட்டெல்லாம் சொன்னது இதுதான். ஆனால் எல்லாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு வரவே இல்லை, எல்லோரும் என்னை சீட் பண்ணிட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு இருந்தேன், மாஃபியாலாம் இல்லவே இல்லைன்ட்டு. ஆனால் நானே ஒரு மாஃபியா. அவனை இழுத்து பிடிச்சி நீங்கள் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நீ ஏன் முன்னாடியே வரல? நீ எவ்வளோ அடி வாங்கினு தெரியுமா? நீ என்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டான்னு தெரியுமா? அப்படியே நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுறீங்க. செம்மையாக அடிச்சிருப்பாங்க. அன்றைக்கி கூட எங்கே பார்த்தாலும் ரெட்டாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. உனக்கு தான் தெரியும்ல நான் யாருன்ட்டு, முன்னாடியே வந்திருக்கலாம்ல. எவ்வளோ அடி தெரியுமா அன்றைக்கி? இங்கே பாரு, எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த காயம் விட இன்னும் ஆறாமே இருந்திருக்கோம். உன் அப்பன் தாண்டி எதுவும் பண்ண வேணாம் எதுவும் பண்ண வேணான்னு இத்தனை வருஷமே என்னை பேசாமல் வச்சுருந்தான். அப்படியே உங்களுக்கு ஆயில்மெண்ட் போட்டு, சரி என் சித்தி என் பொண்டாட்டி இப்படி பண்ணவில்ல, சும்மா விட்டுருவானா என்ன? அப்படியே ஒரு வீடியோ காட்டுறான். அந்த ரூமில் அவங்க இருக்காங்க, செம்ம அடி, நிறைய எலின்ட்டு அந்த ரூமில் விட்டு வச்சுருப்பாங்க. ஒயின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு சந்தோஷமாக தாங்கலை. அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை விட்டு நீயும் போயிட மாட்டல்ல, என்னை நல்லா பார்த்துக்குவ தானே நீனு, என் உயிரடே நீ என்னோடது, நீ என் பொண்டாட்டி, அவனை விட்டு நான் எங்கே போவேன்? அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே க்ளோஸாக இருக்கீங்க. அங்கே 2 பேரும் கொஞ்சம் நேரம் ப்ரைவசி விட்டுறலாம். ஸோ ஆஃப்டர் டைம் உங்கள் லைஃப்பை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் டைம் நீங்கள் 2 பேரும் உங்கள் லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரா ஷா ஃபெலிக்ஸ்ன்ட்டு நீங்கள் கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. ஃபெலிக்ஸ் தான் பயமாகுது.
என்ன, நீ மாஃபியாவா? ஆமாண்டா கடங்காரா, நான் மாஃபியா தான். என்கிட்ட நீ எவ்வளோ கடை வாங்கியிருக்க? அவனை வட்டி முதல்ல மட்டும் நீ கொடுக்கலனா கன்று வராங்க. ஏய் நீ சும்மா சொல்லாத, சும்மா சொல்கிறனா? இரு இரு, என் புருஷனை கூப்பிட்டுட்டு நான் அங்கே வரேன். ஏய் வராதடின்ட்டு அவன் கதறான். ஷாய் யாராக்கெல்லாம் ஹாப்பி தான், நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்ட்டு. சந்தோஷமாக தானே இருக்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நைட்டெல்லாம் என்னை விடவே இல்லை தெரியுமா? 6 ரவுண்டுக்கு மேலே. ஏய் நான் அதை கேட்கல. அப்புறம் என்ன, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். இப்போ கூட பாரு, என் லிப்ஸே காயமாக இருக்குது, என் உடம்பெல்லாம் அப்படியே மார்க்காக தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கு. ஜேகே மடியிலேயே உட்காந்து பேசுகிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே, என்னடி? லவ் யூ ஜேகே. என்ன லவ்வா? ஆமாம், அன்னைக்கு ஒன்று பார்த்தேன் பார்த்தியா? செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்த. என்னை விட நீ ரொம்ப பெரியவன் தான், இருந்தாலும் செம்ம ஹாட்டாக இருந்த. அன்றைக்கி தோணுச்சு, இவ்வளோ ஹாட்டாக இருக்கான், பேசாமல் அந்த கிஸ் கொடுத்துடலாமான்ட்டு. இருந்தாலும் கொடுக்கறதுக்கு தோணலை. செம்ம அழகு தெரியுமா நீ? லவ் பண்ணுறேன் நான் ஒன்று. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டே லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க லிப் கிட்ட தான் வரான். போதும், காயமாயிடுச்சு, அப்படி சாப்பிட முடியாது என்னால். ஆனால் எனக்கு பசிக்குது, இப்போ எனக்கு வேணும். இல்லை என்னால் முடியாது. வேணும்டி. வந்துட்டு யார் பர்மிஷன் கேட்டது? அப்படியே அகெயின் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, உங்கள் அப்பாவும் இங்கேயே இருக்கிறாரு, நீங்கள் அந்த வீட்டில் ரொம்ப குழந்தைத்தனமாக எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சண்டை வளர்த்துக்கிட்டு சுட்டித்தனமாக இருந்துட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை ரசிக்கிறது மட்டும்தான், ஒரு வார்த்தை கூட உங்களை திட்டமாட்டான். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கீங்க. இதோட இந்த பாட்டை என் பண்ணுறா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நியூவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா, பை பை.